மேச ராசி காலபுருஷனின் முதல் வீடு. இவருக்கு 4ஆம் வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார். ஹம்ச ராஜயோகத்தில் உச்சம் பெறுவது மட்டும் இல்லை, இந்த ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்த்து கட்டுப்படுத்துகிறார். தொழில் ஸ்தானத்தை வேற பார்வை செலுத்துகிறாங்க. அப்போ இந்த ராசிக்கு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானங்கள் அது ரொம்ப இதாக இருக்கும். இந்த ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்வை செலுத்தும் போது இந்த 8ங்கிறது தான் மிகப்பெரிய தொந்தரவுகள் இந்த ராசிக்கு மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தது. இப்போ இவருக்கு ஒரு தெளிவுகள் பிறக்கின்ற காலகட்டம். முதல் நல்ல விஷயங்கள், எண்ணிய முடிவுகள், நிறைய விஷயங்கள் எடுக்கணும். போன வருடம்லாம் நிறைய சிந்தனைகள் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராசஸ் பண்ணும்போது தடை ஏற்பட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை. உனக்கு கோல்டன் டைம், உனக்கு கோல்டன் வீசா கொடுத்துட்டேன், நீ பாட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னு மேசராசிக்கு கொடுத்து அலோவ் பண்ணி ஓட விட்டா இப்படி இருக்கும். அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு அந்த அகப்பட்டதுலேருந்து வெளியே வந்து ஒவ்வொரு விஷயமும் அச்சீவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. என்ன, இந்த ராசி கொஞ்சம் கால்குலேட் பண்ணிட்டா சூப்பராக ஷைன் பண்ணிடுவாங்க. இந்த குரு உச்சம் பெற்று விட்டாலே என்ன ஆகும்னா, 4ஆம் இடம், இது சுகஸ்தானம் வேறு, இது நீர் வீடு. இந்த ஒரு மறைமுகமாக ஒரு கஜகேசரி யோகங்கள் வேலை செய்யும். அங்கே சந்திரன் தொடர்புடையது. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி 30 வருடத்துக்கு அப்புறம் ஏற்படுகின்ற மிகப்பெரிய யோகம் இந்த மேச ராசிக்கு. இப்போ ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் பல விஷயத்தில் ஜெயிக்க போகிறாங்க. அப்போ இந்த ராசிக்காரங்கள் தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து பயணிக்கலாம். உங்களுக்கு பல வெற்றிகள் கதவை திறந்து வைத்திருக்குன்னு சொல்லலாங்க.